ஒருவருடைய வருமானம் முதலில் 10% அதிகரித்து பின்பு 10% குறைத்தால் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் எத்தனை சதவீதம் கேட்பாங்க. இல்லைன்னா இதே கொஸ்டின்ல ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து 10% குறைத்தால் அவருடைய வருமானத்தில் ஏற்படுவது லாபமா நஷ்டமானு கேட்பாங்க. இந்த ரெண்டு சமம் ஒரே சம் தான். இந்த சம் டிஎன்பிசி எக்ஸாம் மட்டுமல்ல, அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் அடிக்கடி கேட்கிறாங்க. அதாவது பெர்சன்டேஜ்ல சேம் பெர்சன்டேஜ் அதிகரிச்சு சேம் பெர்சன்டேஜ் குறைச்சா எப்பவுமே நஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ இது வருமானத்துக்கு மட்டுமல்ல, ஒரு பொருளுடைய மதிப்பு 10% அதிகரிச்சு அது மதிப்பு குறைஞ்சாலும் சேம் இதே கான்செப்ட் தான். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம். பேசிக்கா ஒரு பொருளோட விலை 100%. ஸோ இங்க 10% அதிகரிக்கிறாங்க, உடனே 10% குறைக்கிறாங்க. ஸோ அப்ப இதுல இந்த 100%ல என்ன மாற்றம் ஏற்படுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஃபார்முலா 10 × 10. இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ 10 × 10 வகுத்தல் 100. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ 100ல 1% போச்சுன்னா மீதி 99%. ஸோ அசலோட குறைஞ்சிருக்குது. அப்ப எப்பவுமே நஷ்டம் தான். ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நம்ம இதை கால்குலேட் பண்ணி இங்க சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு பொருளின் மதிப்பு முதலில் 20% அதிகரித்து பின்பு 20% குறைந்ததில் அதில் ஏற்பட்ட மாற்றம் எத்தனை சதவீதம் கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.